யாரோ ஒருத்தரை தமிழ்நாட்டுக்காரை பிடிச்சிட்டாங்கன்னு ஆஹா ஓஹோன்னு கத்தி கூவி பார்த்தீங்களா பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே. இதுக்கு ஒரு அளவுகோலுன்னா இன்றைக்கி 5,00,000 கோடிக்கு போதைப் பொருட்கள் மாயமாக்கியிருக்கு. இதுக்கு என்ன அளவுகோல்? இதற்கெல்லாம் என்ன பதிலை மோடியும் அமித்ஷாவும் இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் கத்திட்டு இருக்கார் அண்ணாமலையின், இதுக்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். தலைநகரமான புதுடெல்லியில் உள்ள உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு தொடர்பாக உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அது என்னவென்றால் 5,00,000 கோடி உள்ள போதைப் பொருட்கள் மாயமாகி இருக்கிறது. இதை ஒரு பத்திரிகையாளர் ஆதாரத்தோடு பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்த பதில் உரையிலும் நர்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்த அறிக்கை மற்றும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRB கொடுத்த அறிக்கை, இது எல்லாவற்றையும் ஒப்பிட்டு ஏறக்குறைய 5,00,000 கோடிக்கான போதைப் பொருட்கள் ஹெராயின் மாயமாகியிருக்கிறது என்ற தகவலை உறுதிப்படுத்தி நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இப்போ நீதிமன்றம் இதற்கு பதிலளிக்கும்படி உள்துறை அமைச்சகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. 4 வாரத்திற்குள் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். இதை என்ன பதிலளிக்கப் போகிறார்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு இடத்திலும் முன்னுக்கு பின் முரணாக அவர்களுடைய தகவலே முரண்பட்டு இருக்கிறது. ஒரு பாராளுமன்றத்தில் குறிப்பாக உள்துறை அமைச்சர் கொடுக்கின்ற குறிப்புகள் தகவல்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தான் பாராளுமன்றத்திற்கு வருகிறது. இதில் 5,00,000 கோடி மதிப்புள்ள ஹெராயின் காணாமல் போனதாக அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். 2018 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 70,772 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருட்களின் மதிப்பு 5,00,000 கோடி. இதில் காணாமல் போயிருக்கிறதற்கு காரணங்களை அவர்கள் சொல்லவில்லை. ஒரே வரியில் காணாமல் போய்விட்டன. மேலும் 2018 சிக்கிமில் 50,000 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மணிப்பூரில் 19,691 கிலோகிராம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு துறையும் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட அறிக்கையில் முரண்பட்டு கடைசியில் 5,00,000 கோடிக்கான போதைப் பொருட்கள் மாயமாகி இருக்கின்றன என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நீதியரசர் சுப்பிரமணியம் பிரசாத் அவர்கள் இதற்கு பதிலளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது பாஜகவுடைய தலைவர் பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சராகின்ற அமித்ஷா ஏன் இதற்கு வாய் திறக்கவில்லை? ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு, குஜராத் மாடல்னா இதுதான். குஜராத்தில் தான் இப்படி வியாபார ஸ்தலமாக இருக்கிறது என்று ஒரு கார்ட்டூன் பிரதமரும் அமித்ஷா அவர்களும் ஒரு வண்டியை இழுத்து கொண்டு போகிறார்கள். அந்த வண்டியில் போதைப் பொருட்கள் இருக்கின்றன. இதற்கு பேர் குஜராத் மாடல். இந்தியாவிலே அதிகமாக போதைப் பொருட்களை லார்ஜ் பஸ்ட் இன் ரீசன்ட் டைம் 3,300 kg ட்ரக்ஸ் ஈஸ்ட் ஆஃப் குஜராத் கோஸ்ட். குஜராத்துடைய கடற்பகுதியில் அதிகமான அளவில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன பதிலை மோடியும் அமித்ஷாவும் இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் கத்திட்டு இருக்கார் அண்ணாமலையின், இதுக்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். இப்போ இந்த போதைப் பொருள் எங்கிருந்து வருது? வெளிநாடுகளிலிருந்து வருது. குறிப்பாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நம்முடைய அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வருது. இந்தியாவுக்குள்ளே இது எப்படி வரும், வருவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் அப்படின்றத நாம் இதை ஆய்வு பண்ணி பார்த்ததில்
ஒன்றிய அரசிற்கு தெரியாமல் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒன்றிய அரசிற்கு தெரியாமல் இவ்வளவு லட்சம் கோடிகள் போதைப்பொருள் வருவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. குறிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்றிய காவல்துறைகள் ரான்னு சொல்கிறோம், ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங். அது ரா வெளிநாட்டு விவகாரங்களை பார்த்து வருகிறார். ஆப்கானிஸ்தான்லேயும் இருப்பாங்க, பாகிஸ்தான்லேயும் இருப்பாங்க. அப்போ எப்படி இந்தியாவுக்குள் இந்த போதைப் பொருட்களை இவர்கள் கடத்த முடிகிறது? அதற்கப்புறம் ஐபின்னு இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. இந்த ஐபி என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? ஒரு நகர்வும் கூர்ந்து கவனித்து வருகின்ற இன்டெலிஜென்ஸ் பியூரோ எப்படி இதை கோட்டை விட்டது? அதற்கு பிறகு நம்முடைய எல்லைகளை பாதுகாப்பதற்கு கடல் வழியாக கோஸ்ட் கார்டு, நேவி இருக்கிறது. எப்படி இவர்கள் இதை அனுமதித்தார்கள்? ஐடிபிபி என்கிற இந்தே திபோத் பார்டர் போலீஸ், இவர்கள் ஏன் இதை அனுமதித்தார்கள்? இப்படி பல கேள்விகள் வருகின்றன. நேவி இருக்குது, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப் இருக்காங்க, அப்புறம் என்சிபி இருக்குது. இதுக்கு மேலே என்சிபியுடைய வேலையே என்னன்னா போதை பொருட்கள் தடுப்பு காவல்துறை. அவங்க இந்த நர்காட்டிக்னு ஆங்கிலத்தில் சொல்கிறத இவங்க தான் தடுப்பு பிரிவில் தடுத்து நிறுத்துகிறாங்க. யாரோ ஒருத்தரை தமிழ்நாட்டுக்காரை பிடிச்சிட்டாங்கன்னு ஆஹா ஓஹோன்னு கத்தி கூவி பார்த்தீங்களா பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே. இதுக்கு ஒரு அளவுகோலுன்னா இன்றைக்கி 5 லட்சம் கோடிக்கு போதைப் பொருட்கள் மாயமாக்கியிருக்கு. இதுக்கு என்ன அளவுகோல்? இதற்கு என்ன பாஜகவுடைய ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல போகிறாங்க? தினம் தொலைக்காட்சியில் உண்மைக்கு புறம்பான செய்தியை, இந்த மக்களை திசை திருப்பும் செய்தியை பொய்யாக பேசி வரும் பாஜக தலைவர்கள் ஆதாரத்தோடு அவர்களுடைய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் அளித்த அறிக்கை, அவர்களுடைய ஆட்சியில் இருக்கிற நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த அறிக்கை, உள்துறை அமைச்சகம் கொடுத்த அறிக்கை, பாராளுமன்ற பதிவுகள் அனைத்தையும் வைத்து நாங்கள் கேள்வி கேட்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்களா?